ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10வது திருக்குறள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ ஆல்ரெடி 9 திருக்குறள் நம்ம போஸ்ட் பண்ணி அதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்து ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண 9 திருக்குறளும் படிச்சுட்டு அடுத்து இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகாரமே என்ன ஆகிடுது, முடிஞ்சிடுது. ஸோ புது சிலபஸ் படி நம்ம மொத்தமாக 20 அதிகாரம் படிக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த 20 அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் இன்றைக்கி இந்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் நமக்கு ஒரு 19 அதிகாரம், அதாவது எத்தனை 19 அதிகாரத்தில் 10 குறள் வீரம், இன்னும் ஒரு 190 திருக்குறள் வந்து நமக்கு இருக்குது. போகிற பக்கம் டக்குன்னு அதையும் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? சரி, திருக்குறளை ரீட் பண்ணி பாருங்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஸோ உயர்ந்தாரோடுன்றதை என்னங்க மீன் பண்ணுறாங்க? ஸோ உயர்ந்தார் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உலகம் அப்படிங்கிறது தான் வந்து உயர்ந்தோர்னு வந்து சொல்கிறாங்க. ஒட்ட அப்படிங்கிறது பொருந்த, ஒழுகல்ங்கிறது நடத்தல், அப்படி இல்லாட்டி வாழ்தல்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது இந்த உலகத்தோங்கிறத இங்கே உயர்ந்தார்னு சொல்லி பொருளில் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அப்போ உலகத்தோட ஒன்றை வாழ்கிறதுக்கான கல்வியை கல்லாதவங்க எவ்வளோ தான் படித்தாலும் அவங்க என்ன தான் அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உலகம் எல்லாம் ஒரு பக்கமாக யாருக்கும் எந்த தீமையும் வந்து செய்யக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கணுங்கிற மாதிரி ஒரு பாலிசியில் போயிட்டுருக்கு. நான் மட்டும் என்ன பண்ணுறேன், வேறு மாதிரி நடந்துக்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக நடந்துக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கல்வியை படித்தும் அவங்களுக்கு என்ன தான் கல்லாதவங்கிறது தான் அறிவு. சரியா? இப்போ நம்மளோட ஸ்கூல் புக்ஸ், புது சமச்சீர் புக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா கூட பசங்களுக்கு என்ன மாதிரி சொல்லித்தராங்க? பாகுபாடு இருக்கக்கூடாது, பாகுபாடு இருந்தாலும் அதை எந்த மாதிரி களையணும், ஸோ எல்லோரும் வந்து சமூகத்தில் இணக்கமாக வந்து வாழணும். ஸோ இந்த மாதிரி பாடங்கள் தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக எதிரிங்க மாதிரி பிஹேவ் பண்ணணும், பகைவர்களாக இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லித்தராங்க? கிடையாது. அப்போ அந்த மாதிரி கல்வியை கற்றுக்காதவங்க எவ்வளவு படித்தாலும் அவங்க என்னது தான், அறிவில்லாதவங்க தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இதோட எக்ஸாம்பிள் வந்து பொருந்தாதுங்க. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரியணும், பேச்சு வழக்கில் புரியணும், ஜென்ரலாக புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் தான் நம்ம சொன்னோங்கிறதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போது திருக்குறள் வந்து படித்து பார்ப்போமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ உலகத்தோடு ஒட்டி வாழ தெரியாதவங்க என்ன தான் படித்தாலும் அவங்க என்ன தான் கல்வி அறிவு இல்லாதவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ உலகங்கிறது உயர்ந்தோர், ஒட்டங்கிறது பொருந்த, ஒழுகல்ங்கிறது நடந்துக்கிறது, வாழ்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 9வது திருக்குறளும் 10வது திருக்குறளும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்கள், அதை பற்றி வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ 9வது திருக்குறள் என்னதுங்க? ஒழுக்கமுடையவர் கொள்ளாவே தீய வழக்கியும் வாயார் சொல்லல். ஸோ எவ்வளோ என்ன ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க வாயால் தீமை தரக்கூடிய சொற்களை பேசவே மாட்டாங்க. 10வது திருக்குறள் வந்து என்ன சொல்லுது? உலகத்தோட ஒட்டி வாழ முடியாமல் இருக்கிறவங்களால என்ன தான் படித்தாலும் அவங்க கல்வியறிவு இல்லாதவங்களாக தான் கருதப்படுவாங்க, அவ்வளோதான். அப்போ சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி நமக்கு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல் பற்றி சொல்லுது, செகண்ட் ஒன் வந்து செயல், கல்வி கற்றுக்கிறது, அது இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ செயல் பற்றி நமக்கு மென்ஷன் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்த ஒரு 10 திருக்குறள் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம எங்கெங்கே படித்தோம்? பழைய சமச்சீர் 10ஆம் வகுப்பு முதல் இயலில் இருக்கக்கூடிய திருக்குறளிலேருந்து தான் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியப்படுத்தும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறள், நெக்ஸ்ட்டு புது அதிகாரத்தில் வரக்கூடிய திருக்குறளோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.